ஒரு வசனத்தை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோமாக. மார்க் 10வது அதிகாரம் 51வது வசனம். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 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 நல்ல பிதாவே, அருமையான நல்ல கேட்கிறீங்கப்பா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனம் நீங்க போன வாரத்தில் தந்தீங்கப்பா. அல்லேலூயா. What I have to do for you அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவன் ஒரு இடத்துல கேட்கும் போது அது எங்களிடத்திலே கர்த்தர் கேட்கிறீர் ஆண்டவரே, நான் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யுமாப்பா. அவன் பேசுகிறத நாங்கள் நீங்கள் பேசுவோம். அவன் என்னுடைய யோக்கியம் அல்ல, நீங்கள் பேசுவாப்பா. என்னுடைய எந்த ஒரு எபிலிட்டியான கர்த்தர் பேசுவோம். அற்பமான என்னை கர்த்தர் பயன்படுத்தும். அவன் என்னையும் இந்த வசனத்துக்கு நேராக வழி நடத்துவப்பா. முற்றிலும் தாழ்த்தினோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் இந்த வசனத்தை வாசித்தோம். வாசிட்டு அதில் நம்ம முன்னால் உள்ள காரியங்களை பார்க்கும்போது 46வது வசனத்துல பிச்சை எடுக்கிறான். யூஸ்லெஸ் அவர்கிட்ட இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய பேர் திமேயுவின் மகனாகி பர்த்திமேயு. அல்லேலூயா. அவன் பிச்சை எடுக்கிறான், யூஸ்லெஸ்ஸா இருக்கிறான். 47வது வசனத்துல தேவன் வருகிறார் என்று அறிந்து, ஆக்சுவலா 33வது வசனம் வாசிங்க. எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடம் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் எருசலேமுக்கு போறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் போறார். போகிற சமயத்துல தான் இவர் கேள்விப்படுறாரு, பர்த்திமேயு கேள்விப்படுறாரு, ஆண்டவராகிய இயேசு இந்த வழியா வராரு அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு வராருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது யூஸ்லெஸ்ஸா இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைக்குது. அவன் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு தெரியுமா? 47வது வசனத்துல வாசிங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே சொல்லி என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. அல்லேலூயா. எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சத்தம் விட்டு கால் அப்பாங்க லவுடர் அப்படின்னு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க? வாசிங்க. 47 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் பேசாதிருக்கும்படி கம்மன் இருப்பா, சும்மா கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணி. அல்லேலூயா. அவனுக்கு இவ்வளவு நாள் பிரயோஜனம் இல்லாததான் இருந்த இனி என்ன பிரயோஜனம்? நீ பேசாம வாய முடிட்டு நான் ஒன்னால எதுவுமே ஆகாது அந்த மாதிரி அசட்டை பண்ணி அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவரு திரும்பவும் அகைன் லவுடர். திரும்ப வாசிங்க கீழே. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக. அல்லேலூயா. நம்ம இந்த காலம் மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, நம்ம கூப்பிட வேண்டிய காலம். அல்லேலூயா. கர்த்தரை ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டிய காலம். ஆமென். கடைசி காலத்துல இருக்கிறோம். கர்த்தர் வர வேண்டிய நாட்கள் பக்கத்துல இருக்கு. ஆமென். நம்ம கூப்பிட வேண்டிய காலம். அல்லேலூயா. அப்போ இவர் கூப்பிட்ட உடனே இயேசு அந்த இடத்துல நின்று, தேவன் அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல நின்று 49வது வசனம் அவனை அழைத்து வர சொன்னார். எப்பொழுது ஆண்டவரோட அழைப்பு உண்டாயிற்றோ அவனை அழைத்து வா. அல்லேலூயா. ஒரு பாடல் உடைப்பினுள்ள போதகர் அழைக்கும் உன்னை தான் அழைக்கிறார், போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கிறார், எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. அப்ப அந்த அழைப்பு அவர் மேல வந்த உடனே யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கவனம் இருந்து சொன்னாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? வாசிக்க கீழே. அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கள். கவலைப்படாதப்பா. அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன சொன்னாங்க? கம்மன் இருப்பா, என்ன கத்துற, அல்லேலூயா, நீ வேஸ்ட். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? திடன்கள் எழுந்திருப்பதை அழைக்கிறார்கள். அல்லேலூயா. யோசிப்பு ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அவன் ஜெயில இருந்தாரு. இருக்கும்போது யாரும் கண்டுகிறது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்னைக்கு யோசேப்பின் மேல் கண் வைத்தாரோ, அன்னைக்கு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரோ, அன்னைக்கு
அன்னைக்கு ஒரு அழைப்பு உண்டாயிடுச்சு. அந்த அழைப்புல கட்டு ஆண்கள் வர்றாங்க. அவன் யோசிப்பு பிடிச்சு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, சேவ் பண்றாங்க, முடிய வெட்டுறாங்க, அங்கே போடுறாங்க, பாதரட்சை கொடுக்குறாங்க. எங்க கொண்டு போறாங்க? நம்ம ஒரு அழைப்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அல்லேலூயா தேவனிடத்துல அந்த அழைப்பு உண்டாகணும் அப்படின்னா நம்ம கூப்பிடணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அடுத்து உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து, சரி, ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நம்ம வந்துடுறோம், சரிதான். ஆண்டவர் அப்படியே வர்றதுக்கு சொல்லல, பழையவனை களைந்து பழையவைகளை ஒழிந்து போயின பழைய மனுஷனை கீழே போட்டுட்டு புது மனுஷனாக, அல்லேலூயா, பழைய வஸ்திரத்தை என்ன செய்தானே எரிந்து போட்டான். எழுதிருக்கா இல்லையா? மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, நான் இனி யூஸ்லெஸ் கிடையாது. ஆமென். இந்த அழுக்கு ஆடையை போர்த்தி கொண்டு இருக்க வேண்டியவன் அல்ல, நான் இன்னையிலிருந்து பார்வையடைய போறேன். அவன் விசுவாசத்தின் ஒரு கிரியை அது. அல்லேலூயா. இனிமேல் எனக்கு பார்வையடைய போகிறேன், நானே ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி பிச்சை எடுக்கிற அந்த வஸ்திரத்தை எல்லாம் தூர போட்டு, அவன் இவன் கையில வச்சிருந்த அந்த ஓடை தூர போட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? வர்றாரு, ஆண்டவர் இடத்துல வர்றாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, நான் பார்வையிட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் உனக்காக பிரயோஜனப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் வரதுல இதுதான் பார்க்கணும். நான் ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். ஆமென். இதுவரைக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி பத்தி பேசணும். வீட்டுல நான் வந்தோட மனைவி கேட்டாங்க, பிரயோஜனப்பட வேண்டும், பிரயோஜனப்பட வேண்டும், பிரயோஜனப்பட வேண்டும், இதுவே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்ன பிரயோஜனப்பட வேண்டும், எப்படி பிரயோஜனப்பட வேண்டும்? அல்லேலூயா. அப்போதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி பிரயோஜனப்படுறது என்ன அப்படின்றத ஆமென் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 1:1 வாசிங்க. இயேசுவின் ஊழியக்காரனாகிய போதும். இயேசுவின் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு. ஆமென். பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பியு பட்டணத்தில் எழுதுகிறதாவது, இப்போ ஊழியம் செய்யறது மனிதனுக்கு அல்ல, தேவனுக்கு ஊழியம் செய்யணும். யாருக்கு ஊழியம் செய்யணும்? நம்ம யாருக்கு ஊழியக்காரங்க? தேவனுக்கு ஊழியக்காரங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். அவர் எப்படி போதிக்கிறாரோ, எப்படி வழி நடத்துறாரோ. பவுல் அப்போஸ்தலன் தேவனுக்கு ஊழியக்காரனாக இருந்தார். அல்லேலூயா. மனிதனுடைய விருப்பப்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய விருப்பத்தை செய்தார். அதான் ஊழியம் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தருக்காக எப்படி நம்ம பிரயோஜனப்படுவது. ஆமென். அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் சொல்றேன். பிரயோஜனப்படுவது என்றால் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு குக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குக்கர் எதுக்காக பயன்படுத்தலாம்? அரிசி பொங்க வைக்கிறது. ஆமா தானே? அரிசி பொங்க வைக்கலாம், சாம்பார் பொங்க வைக்கலாம், சீக்கிரமா வேக வைக்கிறது. அதுதான் அதனுடைய பர்பஸ். அப்படிதானே? அல்லேலூயா. கடினமானதை இலகுவாக மாற்றுவதற்கு குக்கர் யூஸ் பண்றோம். அல்லேலூயா. ஆனா அதுல தண்ணியை ஊற்றி வைக்கலாம் தானே? அல்லேலூயா. அதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா வேக வைப்பது. அல்லேலூயா. கெட்டில் இருக்குது. கெட்டில் என்ன பர்பஸ்ல நம்ம வச்சிருக்கிறோம்? தண்ணி ஹீட்டாக. அல்லேலூயா. வேணா ரைஸ் கூட போட்டு கொதிக்க வைக்கலாம், ஆனா அந்த எஃபெக்ட் கிடைக்காது. அதோட பர்பஸ் என்னது? தண்ணி ஹீட்டாக. அல்லேலூயா. ஒரு டீ கூட ஹீட் ஆக்க முடியாது கெட்டில்ல. ஹீட் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட பர்பஸ் தண்ணிக்கு மட்டும்தான். அது பொங்கி மேல வந்துடும். அதுக்குன்னு வேற பாத்திரம் இருக்கு. அப்படிதானே? டீ ஹீட் பண்றதுக்கு இன்னொரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துல நம்ம விசிபிலிட்டி நல்லா இருக்கும். கரெக்டா நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், அது பொங்கி வரும்போது இது பண்ணலாம். அல்லேலூயா. மிக்ஸி எதுக்கு வைக்கிறோம்? கிரைண்ட் பண்றதுக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். அந்த பர்பஸ்க்காக பிரயோஜனப்படுறதுதான் உண்மையான பிரயோஜனம்னு சொல்றது. ஆண்டவருக்காக நம்ம எப்படி பிரயோஜனப்படுறோம்? ஆமென் அப்படின்றது. அல்லேலூயா. இப்போ நம்ம பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தார். அல்லேலூயா. மகிமையில் இருந்தார். அங்கே அனுப்பி வைக்கப்பட்டவர். எதற்காக? ஒரு பர்பஸ்க்காக வந்தார். ஆமாதானே? மனித குலம் பாவத்துல மாண்டு போய் கொண்டிருக்கிறது, அதை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். அல்லேலூயா. பவுலுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, பேதுருக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, எலியாவுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, எலிசாவுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. ஒரு திட்டம் வந்திருக்கிறார். பாடல்ல கூட இருக்கு, திட்டங்கள் தருவ
இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டது கூட, ஆண்டவரோட அன்பு கொடுக்கப்பட்டது கூட ஒரு பர்பஸ்க்காக தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல ஒரு சித்தம் கொண்டு இருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் மேலும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மனான் பிரதரை வைத்து இந்த காரியம் செய்யணும்னு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு உதாரணமா சொல்றேன். அதுக்கு தான் நான் சொன்னது. ஆமென். அந்த குக்கர் பாத்திரங்கள் எல்லாம் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? ஆப்டான ஒர்க் என்ன ஆண்டவர் நினைக்கிறார் என்பதை. அல்லேலூயா. நம்மளை எதற்காக இந்த உலகத்துல அனுப்பினார் என்பதை நம்ம தெரிந்தால் மட்டும்தான் அதன்படி பிரயோஜனப்பட முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம அதாவது மனைவி கேட்டதான், ஆமென், நான் பாடல் பாடணுமா இல்ல சங்கீதம் எடுக்கணுமா, என்ன செய்யணும், என்ன ஆண்டவருக்கா, இது பை ப்ராடக்ட். அல்லேலூயா. இது நம்ம என்ன செய்யறோம், அடிஷனல் ஆண்டவருக்கு செய்யற காரியம். ஆனா பிரதானமான ஒவ்வொரு பர்பஸ் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பர்பஸ் அறிந்து கொண்டால் மட்டுமே சரியாக ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, பவுல் அப்போஸ்தலனை பாருங்க. அவர் அப்போஸ்தல ஊழியம் செய்யணும்னு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் மேல அப்படி ஒரு பர்பஸ் வச்சிருந்தார். கடைசி வரைக்கும் அவருடைய ஊழியத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. ஆமாதானே? அந்த ஊழியத்தை மட்டும் செய்து கொண்டே போனார். அவர் சபை போதகரா மாறினாரா? இல்ல. எந்த அப்போஸ்தல ஊழியம்னா என்ன தெரியுமா? ஒரு இடத்துல போவாங்க, அந்த இடத்துல ஜனங்களை சந்திப்பாங்க, அவங்களை ஆயத்தப்படுத்துவாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, அதை வசனத்துல கேட்டு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல ஒரு தலைவரை உருவாக்குவாங்க, அதில் ஒரு நடத்துவரை உருவாக்குவாங்க, வச்சுட்டு அவங்க பேர்ல கொடுத்துட்டு அவர் பேர் வரும். இன்னொரு இடத்துல போய் இன்னொரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி கண்டினியூ போய்கிட்டே இருப்பாங்க பூமியின் கடைசி பரியந்தம். அப்போஸ்தல ஊழியம். அல்லேலூயா. தீர்க்கதரிசன ஊழியம்னா என்னது? அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை மனிதனிடத்துல சொல்வது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை மனிதனிடத்துல சொல்வது. அவர் போய் அப்போஸ்தல ஊழியம் செய்ய முடியாது. ஆமாதானே? அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொண்ட ஊழியம் எப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போஸ்தல ஊழியம். அல்லேலூயா. இன்னும் அநேகரை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு வாழ்க்கையில. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்த்தணும், அவங்க இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி மேல போகணும். இதே மாதிரி ஆண்டவர் நம்ம மேல ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பர்பஸை நிறைவேற்றணும் அப்படின்னா முதல்ல பர்பஸ் என்னன்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரங்களை அழைத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் தன்னுடைய காரியத்துக்காக. அல்லேலூயா. எல்லாரையும் அதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அதற்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். கையில வேலை செய்யணும், கண்ணில் வேலை செய்யணும், மூளையில வேலை செய்யணும். எல்லாம் சேரும் போது கிறிஸ்துவிட அவயமாய் காணப்படுகிறது. இப்ப புரிஞ்சிருக்கோம்ல. அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றேன். ஒரு சபையில ஒரு பாட்டி கடைசியில உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. பெரிய சபை, கிட்டத்தட்ட 10,000 மேல விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த போதகர் வள்ளுவாக மெசேஜ் கொடுத்து பயங்கரமாக ஆராதனை செய்து அந்த இடம் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகி கொண்டிருந்ததா. அல்லேலூயா. அநேக சபையில கூடிக்கொண்டிருந்தார்கள். சில நாட்கள்ல கொஞ்ச நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு, வருடங்கள் போய் கொண்டிருந்தது. அந்த பாட்டியம்மா கடைசியில உட்கார்ந்து அப்படியே மௌனமா இருந்து ஜெபித்துட்டே இருப்பாங்க. ஆராதனைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துருவாங்க, ஜெபித்துட்டே இருப்பாங்க. முடிந்து போகிறதுமே போய் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. இது யாருக்குமே தெரியாது, பாவம் ஒரு சாதாரண பாட்டியம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனால் ஒரு 4-5 வாரமா பாட்டியம்மாவை காணோம். அல்லேலூயா. சபையில காணோம். ஏதோ விலகினமோ என்னன்னு தெரியல, காணோம். உடனே பாஸ்டருக்கு என்ன செய்யறாரு, அவருக்கு என்னென்னமோலாம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு, என்னென்னமோலாம் ட்ரை பண்றாரு. சபையில ஒண்ணுமே ஓடல. அல்லேலூயா. முன்னால மாதிரி ஒரு நடத்துதல் இல்ல, ஆண்டவரோட ஒரு வல்லமை அசைவாடுதல் இல்ல. சபையில அந்த நினைச்ச அளவுக்கு முதல்ல இருந்தபடி இல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவர் என்ன நடக்குது ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு, என்ன ஏதாவது குறைகள் இருக்கிறதா, இல்ல வந்திருக்கிறவங்களோட குறைகள் இருக்கா, என்ன இருக்கு, ஏன் பிரச்சனை இப்படி, முன்னால மாதிரி ஆண்டவர் கிரியை செய்கிற மாதிரி தெரியலையே, என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொன்னாரு, அந்த கடைசி சேர் காலியா இருப்பாரு, அந்த அம்மா அவங்களுடைய ஊழியத்தை சரிவர செய்ததுனாலதான் அந்த அந்த முழு சரீரமும் பூர்ணமடைந்தது. அதனாலதான் இவ்வளவு நாள் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு குறைவு இருக்கு அந்த இடத்துல. அல்லேலூயா. அந்த அம்மா ஏதோ அடுத்த நாள் அவர் போய் அவங்களுக்காக ஜெபித்தாங்களாம், அவர் பலவீனப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய ஊழியம் என்னது?
அவங்களுக்கு இந்த சபையை வழி நடத்துறதுக்கு அவங்க 10 நிமிஷத்துக்கு முன்னால அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்த ஆர்வத்தோட, ஆண்டவரே இன்னைக்கு நடக்க போற காரியங்கள் ஆண்டவர் நல்லபடியா நடத்தணும், எந்த குறைவும் வரக்கூடாது, ஆமென், வார்த்தை சரிவர வரணும் ஆண்டவரே, அதே போல ஆராதனை நல்லபடியா இருக்கணும், சங்கீதம் எல்லாருக்கும் பயன்படணும், இந்த வசனங்களை எல்லாமே எல்லாருடைய இருதயத்திலும் பதியணும் ஆண்டவரே, எல்லாரும் அதன்படி நடக்கணும் ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களுடைய ஊழியம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சபை ஊழியம், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பல ஊழியங்கள் இருக்கிறது. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், நம்ம அனைவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிய முடியும் அப்படின்னா, என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் எப்படி எனக்கு வெளிப்படுத்துறாருன்னா, ஆண்டவரிடத்துல நான் காத்திருந்தேன். ஆண்டவரே, ஒரு காலகட்டத்துல அல்லேலூயா எனக்கு வழி எதுன்னு தெரியாது, முன்னால என்ன செய்யணும்னு தெரியாது, ஆனா எனக்கு முன்னால் ஐடியா இருந்துச்சு. ஆமென், நான் எப்படி போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஆமென், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ல இருந்து எடுத்து சீனியர் இன்ஜினியர்ல இருந்து வந்து அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவல்ல வந்துட்டேன். இப்ப நான் யோசிச்சேன், நீ அடுத்தது வந்து ஜெனரல் மேனேஜர், அதுக்கு மேல வைஸ் பிரசிடென்ட், அதுக்கு மேல பிரசிடென்ட். அல்லேலூயா. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போயிட்டா நான் எங்க போயிருவேன்? வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் போயிருவேன். இன்னொரு 5 வருஷம் கூட போயிட்டா மேல போயிருவேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய ஓட்டம், என்னுடைய கண்ணோட்டமா இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த காலத்துல இப்ப ஆண்டவர் மேல வைத்திருக்கிற சித்தம் எங்கேயோ ஒரு குப்பையில கிடந்துச்சு. அல்லேலூயா. அது எனக்கு கண்ணுக்கே தெரியல. ஏன் ஓட்டம் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் பிடிச்சு உட்கார வச்சாரு. அல்லேலூயா. ஏன்னா நான் போகிற பாதை இன்னொன்னு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய சித்தத்துக்கு அழைக்கப்பட்ட நான், அல்லேலூயா, அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா, நான் சில நாட்கள் ஆண்டவர் எனக்கு ஆமென் அல்லேலூயா படிக்கும்படியான ஒரு காலகட்டத்தை தந்தாரு. ஆமென், உட்கார வச்சாரு. ஆமென், 2 வருஷம் கிட்டத்தட்ட படிக்க வச்சாரு. அந்த 2 வருஷத்துல ஆமென், அதாவது உட்கார்ந்துகிட்டே படிக்கிறது ஆண்டவருடைய பாதத்துல. அந்த 2 வருஷத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. நான் சர்டிபிகேட் தூக்கி மேல போட்டு சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பர்பஸ்க்காக என்ன இந்த இடத்துல உலகத்துல கொண்டு வந்தீங்க. நான் செத்துருக்க வேண்டியது அன்னைக்கு. அல்லேலூயா. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எவனோ அங்க இருந்து ஆன் பண்ணி விட்டுட்டான். ஆமென், கீழே பில்டிங்ல இருந்து பவர் எடுத்து ஆன் பண்ணி விட்டுட்டான். ஆமென், இங்க வந்து நான் தொங்கிட்டேன் பவர்ல. அல்லேலூயா. அது இழுத்து என்ன வச்சிருக்குது, நான் ஐயோன்னு கத்திட்டேன். ஒரே அது கொஞ்ச நேரம் அடிச்சுட்டே இருந்தது. எப்படி ஆண்டோட கிருபையினால விடுபட்டு போயிட்டேன். அப்பதான் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே அன்னைக்கு என்ன காப்பாத்தணும், எதுக்காக சொல்லுங்க, எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? நான் போயிருப்பேன் அப்படியே. ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், சும்மா வந்து சும்மா போனோம்னா ஆமென் நீ பிறந்திருக்க வேண்டாமே, உன்னை நான் அனுப்ப வேண்டாமா இருந்தது. ஆமா தானே? அல்லேலூயா. இப்ப ஏதாவது எனக்காக செய்யணும் அப்படின்னா, ஏதாவது இல்ல என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உனக்கு நான் காட்டுறேன். ஆமென், நீ அதாவது ஆபிரகாமுக்கு சொன்னது போல, ஆமென், ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவருக்கு தெரியுமா எந்த தேசத்துக்கு போனோன்னு? எங்க போனோம்னே தெரியாது. அவர் பாட்டு கண்ணு கட்டி விட்டது மாதிரி போயிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இதேதான். அல்லேலூயா. ஆனா வர 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 வாசல்கள் எந்த இடத்துல ஆண்டவர் என்ன சேர வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஒரு காரியத்துல இருந்து இன்னொரு காரியம், இன்னொரு காரியத்துல இருந்து இன்னொரு காரியம். இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அது ஒரு நினைக்காத இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு தெரியாது. ஆமென், ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வாஞ்சை கொடுத்தாரு, போ படி. அல்லேலூயா. ஆமென், என்னோட வசனத்தை படி போனாரு. நானும் போய் வசனத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஆண்டவர் சொன்னாரு, போய் நின்னுட கிளாஸ்ல போய் உட்கார்ந்தாச்சு. அங்க இருக்கிற டீன் கேட்கிறாரு, நீ எப்படிப்பா படிப்ப, உனக்கு என்ன விஷயம் இருக்கு, எதுவுமே இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், அல்லேலூயா, படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆண்டவர் நிச்சயத்தை பார்த்துக்குவாரு, செய்வார் அப்படின்னு. உடனே எல்லாரும் எழுப்பி நின்று செவிங்கன்னு சொன்னாங்க. எனக்காக எல்லாரும் செவித்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வழியில் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சபையில எப்படி கொண்டு வந்தாருன்னு இருக்குது. எனக்கு ஒரு தரிசனம் தந்தாரு. ஒரு போதகர், அல்லேலூயா, கொஞ்சம் குண்டாவும் ஹைட்டாவும் இருக்கிறார். யாருன்னே எனக்கு தெரியாது, நான் சாந்தல இருக்கிறேன். அல்லேலூயா. அவரும் அவரோட கூட 3 பேரும் அப்படின்னு நிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மீனால் அரபுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்காங்க. அல்லேலூயா. மீனால் அரபு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அந்த சூப்பர் மார்க்கெட் முன்னாடி இப்படி நிக்கிறாங்க. நான் எப்படி தரிசனம் பார்த்தேனோ அதே மாதிரி 3 பேர் இப்படி நிக்கிறாங்க. 4 பேர். அல்லேலூயா. இன்னொரு என்ன கேட்டாங்க, ஒரு அல்லேலூயா ஒரு காரியத்துக்காக என்ன கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டா, நான் ஊருக்கு அனுப்புறேன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. இந்த காரியம் தான் நான் அன்னைக்கு சொன்னது. அவன் இந்த சபை
ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆள் போறாங்க, இந்த சபையை பரிமாறிக்கணும், ஆமென், இந்த சபையை நடத்தணும், ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றது வரைக்கும், ஆமென், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவர் இது வரைக்கும் வேற ஒரு இடத்துக்கு போன்னு சொல்ல, அப்ப என்னுடைய அழைப்பு என்ன அப்படின்றத ஆண்டோட பாதத்துல அப்படிதான் இந்த சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு. அன்னைக்கு அந்த பாஸ்டர் எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது, மனோன்றது யாருன்னே தெரியாது, உங்களை யாருன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எனக்கு கொடுத்த அழைப்பு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் அனுப்புன அந்த பர்பஸ் இருக்குது, அதை முடிக்கணும். ஹல்லேலூயா. அதான் சொல்லு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஜஸ்ட் அப்படி வாழ்ந்து போறேன் இல்ல, அவன் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் செய்து முடிச்சேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் நம்ம நினைக்கிறோம், அவன் நமக்கு அந்த பர்பஸ் என்னன்றதை நம்ம புரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு பாடல் பாடுறோம், ஒரு வசனம் பேசுறோம், அதோட போயிடும். அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை பிளான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பிளான் படிதான் நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த பிளான் என்னன்றதை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு அவன் இந்த காலத்துல, கடைசி காலத்துல இருக்கிறோம். நம்ம அட்லீஸ்ட் ஆண்டவருக்காக ஆண்டவர் என்ன நினைக்கிறார்ன்ற காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறார். சரி, நம்ம டாபிக் நேரா கடந்து வருவோம். ஆமென். அதற்காக நம்ம காத்திருப்போம், ஆண்டவரத்தில் கேட்போம், எதற்காக என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, எதற்காக இந்த தேசத்துல கொண்டு வந்தீங்க, எதற்காக இந்த சபையை நிப்பாட்டி இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும் கேளுங்க. ஆண்டவர் போதிப்பார். அவர் போதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இங்க கேட்கிறார், பர்த்திமேயுட்ட, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மகிட்ட இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவருக்காக பிரயோஜனப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு வேணாலும் கேட்கலாம் ஆண்டவர் நம்மகிட்ட. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக நீ பிரயோஜனப்படணும்பா, உனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. நான் எதுனாலும் செஞ்சு தரேன். ஆமென். என்ன காரியம் வேணும் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்ல, எலிசா, அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? என்ன சொன்னாரு? உம்முடைய இரட்டிப்பான வல்லமை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக? ஆமென், ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் எனக்கு எல்லாத்தையும் கேட்கிறாரு, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவர் பார்வையிடணும்னு சொன்னார். எதுக்காக? பார்வையிட்டு சும்மா இருந்தார் நினைச்சீங்களா? ஆமென். ஆண்டவர் என்ன பார்வையிட செய்தார். சாட்சியா எங்கெல்லாம் போய் சொல்லியிருப்பார் தெரியுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை எவ்வளவு மகிமைப்படுத்தி இருப்பார் தெரியுமா? எத்தனை பேர் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஆண்டோட அன்புக்குள்ள எத்தனை பேர் வந்திருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருப்பாங்க தெரியுமா? பைபிள்ல கொடுக்கல. ஹல்லேலூயா. அதுக்கு மெயினா தேவை பார்வை. ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும், அவருக்கு பாவம் தேவை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுறதுக்கு உனக்கு என்ன செய்து தர வேண்டும்? ஹல்லேலூயா. நான் என்ன செய்து தர வேண்டும் சொல்லு. எதுவா இருந்தாலும் சரி, நான் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சிலவங்க சொன்னாங்க, கேட்பவில்லை அல்ல. ஆமென். மோசே என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நான் திக்குனாவும் திக்குவாகி மந்தனாவும் உள்ளவன், என்னால இதெல்லாம் பேச முடியாதுப்பா. பெரிய ராஜா அரவண, இவ்வளவு பெரிய ராஜா இருக்கு, நான் போய் எப்படி பேசுவேன்? முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோட இருக்கிறேன்ல, ஏன் ஆவி உங்களோட கூட போகும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு பிரயோஜனப்படுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ரவிதாஸ் பிரதருக்கோ இல்லை நான் மோகன் பிரதருக்கோ ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் வர கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஊழியம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையின் வளர்ச்சிக்காகவும் இந்த சபையை எழுப்புதலுக்காகவும் ஒரு தீர்க்க தரிசனம் வரும். சரி, ஊழியம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அவர் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுவார். ஹல்லேலூயா. கேட்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் செய்வதற்கு எனக்கு இந்த வரத்தை, ஹல்லேலூயா, இந்த காரியம் வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு ஏற்றாப்புல வரத்தை எனக்கு தாங்க, தீர்க்க தரிசன வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அளவில்லாமல் ஊற்றி கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலங்களில் ராஜாக்களுக்கு முன்பாக ஸ்ட்ரைட்டா போய் பேசினாங்களா? இந்த சபை வளரணும் அப்படின்னா ஆமென் சொல்லுவாங்க. பழைய காலத்துல தீர்க்கதரிசிகளை பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஃபேவரா பேச மாட்டாங்க, ஃபேவரா பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்ட்ரைட்டா பேசுவாங்க, ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாங்க, தவறு, இது சரியில்லை. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? உள்ள ஒரு பயம் உண்டாகும். சபைக்குள்ள பயம் உண்டாய் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கர்த்தருக்குள்ள வளருவாங்க. கர்த்தர் வல்லவர், எல்லாத்தையும் பார்க்கிறாரு, அவருக்கு முன்னாடி தெளிவா இருக்கு, எதுவுமே மறைக்கப்படல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க?
வளருவாங்க. ராஜாக்கள் கூட அப்படியேதான் சரியானாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஊழியம் அவரு இந்த சபையில செய்யலாம். ஹல்லேலூயா. ஆமென். சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிரிஸ்கில்லா, அகிலா, எத்தனை பேர் இருக்கிறாங்க ஊழியம் செய்வதற்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறாங்க. ஆமென். சிலவங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற ஊழியம் இருக்கும், சிலவங்களை தாங்குகிற ஊழியம் இருக்கும். எந்நேரமும் அவங்க இருந்தாதான் அவங்களுக்கு ஆறுதல், இந்த சபைக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் கூட அந்த இடத்துல ஒரு வழி காட்டுவதற்கு ஒரு தாங்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் கூட சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஸ்திரீகள் அநேகர் அவருடைய ஊழியத்தில் பங்காளிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லா அனுபவம் வேலைகளை செஞ்சாங்க. அதுதான் ஊழியம். அப்படிதான் ஊழியம் கட்டப்படும். ஹல்லேலூயா. 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 ஆமென். எங்க தாத்தா சபையில சிலவங்க ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்குனே இருப்பாங்க, எப்பவும் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவரோடு அந்த சபையோட வளர்ச்சி எங்க இருந்துச்சு? அந்த ஜெபத்துல இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். தரித்திருந்து ஜெபிப்பாங்க, இருந்து அவங்க பாட்டுக்கு சாமியை வாங்கிட்டு வருவாங்க, சபையை ஓபன் பண்ணுவாங்க, 8 பேர் கூடி இருந்து ஜெபிப்பாங்க, அங்க கேட்கும். ஹல்லேலூயா. அந்த சபையோட வளர்ச்சி இங்க மேல போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தடவை அந்த சபையில அந்த இதனாலே மைக் சிஸ்டம், அந்த ஹார்ன் வச்சிருந்தாங்க மேல, அதோட யூனிட்ஸ் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் வெளியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே கேரளா சைடு ஃபுல்லாவே நம்ம சர்க்காருடைய ஆதிக்கத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. அப்ப இந்த வசனம் வெளியே கேட்க கூடாது. அதே சமயத்துல சபை மேல ஒரு பயம் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. இந்த சபையை தொட்டா அவ்வளவுதான். 4 பேர் சேர்ந்து அதுல இருந்து 4 உருண்டை திருடிட்டு. இப்ப வசனம் வெளியே கேட்கறதில்ல, சின்ன பாக்ஸ் மட்டும் உள்ளதான் இருக்கு, அதனால ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சபை கூடி இருந்து ஜெபித்தாங்க, 4 பேரை தூக்கிட்டாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒண்ணே ஆண்டவரோட பக்கத்துல வரணும், இல்லன்னா ஹல்லேலூயா. இப்படிதான் ஜெபித்தாங்க. ஆண்டவரே அவங்களை சந்தியும். முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உடனே என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. 4 பேரும் ஸ்பாட் டக்கு 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 கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாசத்துல முடிஞ்சிருச்சு. இதை நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப அந்த சபையின் மேல ஒரு பயம் உண்டாயிருக்கு உலகத்துக்கு. ஹல்லேலூயா. இது எதனால உண்டாகுது? ஸ்திரீகள் அவங்களுடைய பங்கு, அது அவங்களுடைய ஊழியம். ஒரு நாள் அந்த 8 பேர் அவங்க மட்டும் அடிக்கடி வருவாங்க, வந்து ஜெபிப்பாங்க. வாரத்துக்கு 2 வாட்டி 1 வாட்டி டைம் கிடைக்கும் போது, அது அவங்களுடைய ஊழியம். ஹல்லேலூயா. யாரும் சொல்லணும்னே தெரியாது, தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தவங்க மேல ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சபையின் வளர்ச்சி நம்ம எல்லாரும் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியத்துக்கு மேல இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு கை மட்டும் அசைஞ்சிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த கை, வாய், கண்ணு, மூக்கு எல்லாமே செய்யும் போது மட்டுமே அந்த ஊழியத்தின் முழுமை அடைகிறது. ஹல்லேலூயா. 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 நம்ம எல்லாம் அப்படிதான். மனவாட்டி சபை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் ஒரு பர்பஸோட அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்லலாம், வேறுமையா பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையா பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே
அனுப்பி இருக்கிறாரு. ஆமென். அந்த பர்பஸ் அறிந்து அந்த பர்பஸ் இருந்த முழுமை அடையும் போதுதான் நம்ம ஓட்டத்தை முடிச்சு என்ன செய்யறோம்? தேவனை நோக்கி போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு போதகர்களை நீங்க பார்த்தாலும் அப்படிதான், அநேக விசுவாசிகளை பார்த்தாலும் அப்படிதான். அவங்களுடைய ஓட்டம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வந்த பர்பஸ் முடிஞ்சிருக்கும். அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க? இளைப்பாறுதலுக்கு நேராக போறாங்க. அது வரைக்கும் நமக்கு அந்த காரியங்களை முடிப்பதற்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இப்பதான் நம்ம பார்த்தோம் மத்தேயு 9ல 2, 4, 5, 6ல என்ன செய்யறாங்க? ஒரு இங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவதற்கு ஒரு பாவம் தடையாய் இருந்தால், ஹல்லேலூயா. பாவம் பல வகைப்படும். மறைமுகமான பாவம் இருக்கு, வெளியரங்கமான பாவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் ஒரு தடையா இருந்தால், என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, பாவம் ஒரு தடையா இருந்தால், ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுவதற்கு பாவம் ஒரு தடையா இருந்தால், பாவம் 3 வகைப்படும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுக்குள்ள எல்லாமே வந்துரும். ஹல்லேலூயா. கண்களினால் இச்சிக்கிறது மாம்சத்தின் இச்சைக்கு வேறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே அந்த 3 காரியங்களுக்குள்ள அடங்கிடுது. பாவம் ஒரு தடையா இருந்தால், கர்த்தருக்கு பிரயோஜனப்படுவதற்கு பாவம் தடையா இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஹல்லேலூயா பாவத்துல மாண்டு போகாதபடிக்கு எழுப்பி பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஜஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, தாவீது குமாரன் எனக்கு இரங்கும். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், நம்மளை ஆட்கொள்ளுகிற எந்த ஒரு பாவமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல வந்து கேட்டால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நமக்கு துணை நிற்பார். ஆண்டவரே, நீர் அனுப்பின பர்பஸ்க்கு நான் அதை செய்து முடிப்பதற்கு இந்த பாவம் தடையா இருக்குப்பா. ஹல்லேலூயா. என்னில இருக்கிற இந்த குறைபாடு தடையா இருக்குப்பா. ஹல்லேலூயா. என்னை நோக்கி ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க ஐயா. ஆண்டவர் வெறுத்து தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஹல்லேலூயா. வலங்கரத்திலே தூக்கி பிடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதத்துல வாசிச்சோம் தானே, தோத்து போன இடத்துல மடங்கடிக்கப்பட்டவர்களை கரத்தை நீட்டி தூக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து 2வது காரியம், யோவான் 14:27. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டோட வேலை செய்யறதுக்கு ஹல்லேலூயா சரியான பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் இல்ல. ஆமென். லைஃப்ல போராட்டம், குடும்ப காரியங்கள்ல போராட்டம், கடன் தொல்லை, ஹல்லேலூயா, வருமான குறைவு. ஆமென். அடுத்து என்னது? பிசினஸ்ல தோல்வி. எதுவா இருந்தாலும் சரி, நம்மளை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு தடையா இருக்கிற, நம்மை சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட கடியில இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அனுதினம் ஹல்லேலூயா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே, எனக்கு ஆண்டோட வேலை பகுதி இது, நீ தந்திருக்கிறீர், இந்த பகுதி எனக்கு ஆமென் செய்யணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தடாப்பா. ஆமென். எனக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா, நான் ஸ்ட்ரைட்டா அவங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலத்துல நான் வீடு விழுந்து போச்சு, அதனால ஒரு வீடு வச்சிட்டேன். ஹல்லேலூயா. வீடு ஓடெல்லாம் கீழே வந்து நொறுங்கி போச்சு. அவன் வாரம் ஃபுல்லா தெரிந்ததுனால அவன் அம்மா அப்பா தங்கச்சி நானே இருக்கணும்னா ஒரு வீடு வேணும் தானே. அப்போ ஒரு வீடு வச்சேன். வீடு வச்ச உடனே கொஞ்சம் கடன் இருக்கதான் செஞ்சது. பேங்க்ல இருந்து லோன் எடுத்து அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அப்பதான் நான் கல்யாணம் ஆகி புதுசா இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, உங்களுடைய ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கு. அவன் சரி, நீங்க சொல்ற அப்படி நான் செய்யலாம், நீங்க அனுப்பின அந்த ப்ரொபோச நான் நிறைவேற்றுறேன்ப்பா. ஆனா எனக்கு தடை இருக்கு. என்ன அப்படின்னா, அவன் வருமானம் இல்லாம பேங்க்குக்காரங்க நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. ஹல்லேலூயா. வருமானம் இல்லாம எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே நான் கொடுக்க முடியாதுப்பா. வருமானம் இல்லாம என் குடும்பத்தை நடத்த முடியாதுப்பா. வருமானம் இல்லாம நான் போய் ஸ்கூல்ல
என் பையன் படிக்க வைக்க முடியாதுப்பா. ஹalleluya. அதுக்கப்புறம் நான் கணக்கு பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தேவை. ஏன்டா இப்ப சொல்லுங்க, நான் அப்படியே நடந்துக்கிட்டே சுவிசேஷம் சொல்லிட்டே போறேன், பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு தடையா இருக்கிற இந்த காரியம் இருக்குப்பா. அவன் இது இல்லாம நான் உங்களுடைய சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என் பிள்ளையோ என் மனைவியோ எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் என்ன பண்ண முடியும்ப்பா? நான் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னுடைய காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் அப்ப திறந்ததான் இந்த வாசல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ என் வேலை செய், நான் உனக்கு என்னை போஷிக்கிறவர் ஆமா தானே? ஹalleluya. நான் இந்த ஊழியம் செய்யறதுக்கு தடையாக அவன் எந்த ஒரு காரியம் நான் ஆண்டவர் எடுத்துட்டு போனோம். இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஹalleluya. எந்த ஒரு கலக்கமா இருந்தாலும் சரி, முதல்ல தேவனிடத்துல போங்க, கர்த்தர் அதை மாத்தி தருவார். ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹalleluya, ஹalleluya. நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய காரியம் இதுப்பா, என் மேல நீ வைத்திருக்கிற நோக்கம் இதுப்பா, இதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு இதெல்லாம் தடைப்பா. அவன் சும்மா வெறுமனே நம்ம மேலோட்டமா சொல்லாம ஒவ்வொரு காரியமா அனுபவமா சொல்லணும். ஆண்டவரே இது தடைப்பா, எனக்கு இந்த தடை இருக்குப்பா, எனக்கு இந்த தடை இருக்குப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா. ஹalleluya. அதனால என்னால செய்ய முடியலப்பா. ஆமென். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே திறப்பாரு. பேதுரு சிறைச்சாலையில இருந்தப்போ சபையார் ஜெபித்தாங்களா? ஆமென். தூதன் வரும்போது 4 வருஷம் அப்படி ஸ்மூத்தா திறந்துச்சான். எப்படி? எத்தனை சேவகர்கள் சேர்ந்து இழுத்து கூட்டியிருப்பாங்க தெரியுமா? அவ்வளவு பெரிய வாசல்களும் சாதாரணமா திறந்து போச்சான். ஹalleluya, ஹalleluya. பேதுரு வெளியே வந்து அடுத்த நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? தெருவுல போய் நின்று பிரசங்கம் பண்ணாரா. ஹalleluya, ஹalleluya. சபையார் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, என்னடா இது, அவன் உள்ள காவலறையில உள்காவல்ல வச்சிருந்தவன் இன்னைக்கு வெளியே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உபதேசம் பண்றாங்க. இதுதான் கர்த்தருடைய செயல். ஹalleluya, ஹalleluya. தேவனிடத்துல கேளுங்க, அவருடைய காரியத்தை செய்வதற்கு தடையாக உங்களோட வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் நிறைவேற்றவல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அடுத்து நம்ம வாசிப்போம் ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்னதான் இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதப்பா. ஹalleluya. பயம் ஒரு தடையா இருக்கா? ஆண்டவருடைய ஊழியம் செய்ய பயம் தடையா இருக்கா? ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு பயம் தடையா இருக்கா? என்ன பயம்? எப்படிப்பட்ட பயம்? ஹalleluya, ஹalleluya. 12 சிஷ்யர்களும் ஆண்டவருடைய சிஷ்யர்களா இருக்கிறது வரைக்கும், ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுப்புறது வரைக்கும் யாரோட பாதுகாப்புல இருக்காங்க? இயேசு ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஹalleluya. அவர் இருக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா வந்து பிடிச்சிட்டு போறாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் பிடிச்சிட்டு போவாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு சிதறடித்து ஓடி போகலாம், தப்பிச்சு ஓடிடலாம். அப்படிதானே? ஹalleluya. நடந்ததா இல்லையா? நான் வெறுமனே சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எதசமனையில வந்து இயேசு ஆண்டவரை காட்டி கொடுத்த உடனே எல்லாரும் பறந்துட்டாங்க. ஹalleluya. பேதுரு மட்டும் பின்னாலே. ஹalleluya. பயம். ஹalleluya. பயம். இது எந்த மட்டும் இருந்துச்சு தெரியுமா? ஹalleluya. ஆண்டவர் உதவி செய்யறது வரைக்கும் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? எங்கேயும் போகாம எருசலேமில் உட்காருங்க, காத்திருங்க. ஆமென். ஹalleluya. தைரியத்தின் ஆவியானவர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவாரு. வந்தா ஆமென், நீங்க எழுந்திருந்து பூமியின் கடைசி மட்டும் என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள். சொன்னாரா இல்லையா? இருந்தாங்க. ஆண்டோட ஆவியானவர் வந்தாரா இல்லையா? ஆண்டோட ஆவியானவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு எழுத படிக்க ஒழுங்கா பேச தெரியும். நீங்க மீனவர்கள் இடத்துல பேசி இருக்கிறீங்களா? ஹalleluya. அவங்களுடைய லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கும். ஹalleluya. நாங்க இருக்கிற இடம் வெளிய கவலைன்னு வச்சுக்கோங்க. ஆமென். நாங்க அநேகரை நாம பார்ப்போம். அவங்க எதனால அப்படின்னா, மீன் பிடிக்க போகும்போது கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ்ல எல்லாம் படகு போகும். அவங்க ஓசை வடிவில, சேல் வடிவில எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஹalleluya. அப்ப அவங்களுடைய பேச்சே வித்தியாசமா தான் இருக்கும். ஹalleluya. ஆமென். அவங்க எழுத படிக்க இப்ப இருக்கிற அந்த காலத்துல எதுவுமே கிடையாது.
ஆமென் சிட்டியோட எந்த லிங்க்குமே இருக்காது. ஆமென் நாகரிகம் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரே சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரே சொல்லாத விரட்டி. இப்ப என்னைக்கு பரிசுத்தவான்கள் மேல வந்தாங்களோ மீனவர் அல்ல அப்போஸ்தலர். யாரு? மீனவன் அல்ல அப்போஸ்தலர். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா? ஆண்டவர் கேட்கிறோம், ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என் பயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுருவுக்கு சிஷ்யர்களுக்கும் அது வரைக்கும் ஆண்டவர் துணையா இருந்தாரு. ஆமென். அவர் மரித்து போனதோட எல்லாம் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனால் பெந்தைக்கோஸ்து என்ற நாள் வந்தபோது எல்லாரும் தனி நபராக எழும்பி பிரகாசித்தார்கள். ஆமாவா இல்லையா? பேதுரு நடந்து போனார், நிழல் பட்ட போது மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க. ஹல்லேலூயா. பயப்பட்டாங்க. சபையார் பேதுரு நடந்து வரது பயப்பட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயந்து திகிலோடு இருந்த மனிதனை பார்த்து உலகம் பயப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்க தாத்தா சாதாரணமா தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. அவரை சபையை பார்த்து உலகம் பயப்பட்டது. உலகம் பயப்பட்டது. எத்தனையோ மந்திரவாதிகள் எல்லாம் சுத்தி இருந்தாங்க. ஒருவனாலும் சீண்ட முடியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவருக்கு விரோதமா ஒரு தடவை என்னப்பா தாசையான்னு சொன்னார் ஒரு ஆளை பார்த்து. இவர தாடை இப்படி ஆயிட்டு இந்த சைடு சாப்பிட முடியாது. இப்ப எவ்வளவு பெரிய மந்திரவாதி அவர். ஆண்டோட பாதத்தில் இருந்து ஜெபித்தாரு. சபையானு ஜெபித்தாங்க. விடுதலை, பெரிய பெரிய விடுதலை கண்ட சபை எப்படி கண்டது? பயம் போச்சு. பயம் நமக்குள்ள இருக்கிறது வரைக்கும் பிரயோஜனப்பட முடியாது. கர்த்தருக்காக பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? அவன் எடுக்கணுமா? ரெவலேஷன் எடுங்க 21 21:8. விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கெடுப்பார்கள். அப்படின்னா என்னது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டார்கள். யாரு? இந்த விபச்சாரக்காரரோடு கூட பங்குள்ளவர்கள் யாரு தெரியுமா? பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை இந்த பயம் நீக்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவன் பாவத்தினால சமாதானம் இல்ல, பயம் கண்களை போச்சு. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற பங்கை நம்ம செய்வதற்கு தடையா இருக்கா? தேவனை நோக்கி பார். ஹல்லேலூயா. வந்தனி மஷேரகதி மத்துனாதி வரகதனிமோ வைணவன கடகந்தராதிகள் கடகரகதனி. ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்றீங்கப்பா? பயம் நீங்கும்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆமென். சமாதானம் கெட்டு போகுது ஆண்டவரே. ஆமென். சஞ்சலத்தினாலும் பிரச்சனைகளினாலும் ஆமென் பிசினஸ்ல தோல்விகளினாலும் இந்த சமாதானம் கெட்டு போயிட்டு ஆண்டவரே. ஆமென். சரிவர உமக்காக பிரயோஜனப்பட முடியலப்பா. ஆண்டவர் கேட்கிறேன், உனக்கு என்ன செய்யணும்பா? ஆமென். இந்த வசனம் வெறுமனே அல்ல போதிக்கப்படுகிறது. ஆமென். ஒவ்வொருத்தரும் கேளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பங்கு நீர் என் மேல வைத்திருக்கிற நான் செய்யணும்னு விரும்புறேன். ஆனா அது என்னன்னு முதல்ல வெளிப்படுத்துங்க. 2வது காரியம், ஆமென், இதற்கு தடையாக இருக்கிற என்னென்ன காரியம்ன்றத ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரே, வருமானம் இல்லப்பா,
தங்க முடியலப்பா. இந்த பூமியில் அட்லீஸ்ட் வாழ்ந்து போறதுக்கு என்னால முடியலப்பா. ஹalleluya. ஆமென். நான் வேலை செய்வது எனக்கு போதாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஆமென். நான் இந்த கவலையிலே ஓடிட்டு இருக்கும்போது உமக்காக எனக்கு சரிவர ஊழியம் செய்ய முடியாதுப்பா. நான் உங்க ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆமென். என் மேல வைத்திருக்கிற அந்த பங்கை நான் நிறைவேற்றணும் என்று நினைக்கிறேன். ஆனா நான் முடியாம இருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் நின்னாரு. ஹalleluya. அழைத்தாரு. ஆமென். ஹalleluya. விடுதலையாக்கினார். ஹalleluya. அந்த தேவன் நமக்கில் இருக்கிறாரு. நன்றி அப்பா. எங்களோட நீர் பேசிக் கொண்டிருந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். இம்மட்டுமாக நீர் எங்களோட பேசிக் கொண்டிருந்தது அதுக்காக நன்றி. ஆமென். இந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்வதாக. ஆமென். யாரெல்லாம் விடுதலை வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, சத்தமிட்டு கூப்பிடுகிறார்களோ, ஆமென், உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ, கர்த்தர் கேட்டு பதிலளிக்க வேண்டிய செபிக்கிறோம் ஐயா. இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரே உமக்காக ஆமென் பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களை நீர் உதவி செய்கிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களை தருகிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களை தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் நீர் எழுப்புவீராக, எழுப்புவீராகப்பா, எழுப்புவீராக. ஒரு எலிசாவின் மேலப்பட்ட இரட்டிப்பான வல்லமை நம்முடைய பிள்ளைகளின் மேல் ஊற்றப்படுவதாகப்பா. பேதுருவின் மேல் இந்த தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும் ஐயா. ரதனியன் துராதி மஷே ஒரு தானியேல் எழுப்பப்படுவதாக, ஒரு பவுல் அப்போஸ்தலன் எழுப்பப்படுவதாக. ஓரி அத்துராதி மஷே ரகனியந்தராதி கடகரகதி மத்துராதி. ஒவ்வொருத்தரும் எழுப்பட்டும் ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் தாமே பயன்படுத்தும். ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும். ஒருவரை விட்டு விடாத ஆண்டவரே. ஆமென். பெருமையான பாத்திரம் பயப்படுகிறவர்கள் அல்ல இனிமேல். ராகமுக்கவரவனா என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ரபகுலி வஷாதர். கடைசியாக சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெறப்படுங்கள் என்று சொன்னது போல ஆமென். உண்மையில பெறப்பட கிருபை செய்யும் அப்பா. நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர் எங்களோடு இருக்கிறோம். முற்றிலுமா தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. உம்முடைய வசனம் ஆணித்தரமாக பேசிக் கொண்டிருந்தமைக்கே நன்றி. ஆமென். ஹalleluya. பிரிந்து செல்லும் பிரியாத நேசர்களே, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நானும் அவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.